முத்தமிழ் காவலர் கி.ஆ.பி. விஸ்வநாதன் நினைவு தினம். தமிழ் உணர்வாளர், நீதி கட்சி உறுப்பினரும் ஆவார். இவர் தமிழ் மொழியை வளர்க்க உழைத்த ஏராளமான அறிஞர்களில் இவரும் ஒருவர். எழுத்தாளர், பேச்சாளர், சிந்தனையாளர், ஏற்றுமதி வணிகர், தமிழ் அறிஞர், அரசியல்வாதி, பத்திரிகையாளர் பன்முகம் கொண்டவர். சித்த மருத்துவத்துக்கு உயிர் கொடுத்த மாமனிதர் என்று போற்றப்பட்டவர். இவர் திருச்சியில் 1993 பிறந்தார். 50 வயதில் தான் முதலில் மணலில் தமிழ் எழுத்துக்களை எழுத பயின்றார். நாவலர் வெங்கடசாமி, மறைமலை அடிகள், திருவிகா, நாவலர் சோமசுந்தர பாரதியார் முதலிய அறிஞர்களை நேரில் சந்தித்து தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்று புலமை பெற்றார். இவர் 36 நூட்கள் எழுதியுள்ளார். அதில் 23 நூட்கள் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையால் 2007 நாட்டுமயமாக்கப்பட்டது. இதற்கு பரிசு தொகையாக 10 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. தமிழ் தொண்டாற்றும் ஒருவருக்கு தமிழக அரசு சார்பில் 2000ஆம் ஆண்டு முதல் கி.ஆ.பி. விஸ்வநாதன் விருது ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது. திருச்சி மருத்துவக் கல்லூரிக்கு இவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இவர் 1994 டிசம்பர் 19 காலமானார்.